இதுதாங்க தானி பே வாலெட் கார்டு. ஸோ எனக்கு வந்து இப்போது ரீசெண்டாக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த வாலெட் கார்டு வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கார்டுக்குன்னு நான் வந்து ஸ்பெஷலாக எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ டெலிவரிக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூ. 80 கொரியர் சார்ஜ் வந்து போடுறாங்க. ஸோ ஒரு ரூ. 80 நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இது வந்து ஒரு ப்ரீபெய்டு கார்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் மந்த்லி ஃபீ வந்து பே பண்ணணும் அப்படின்னு நிறைய இதில் சொல்லியிருப்போம். ஸோ அது மாதிரி நீங்கள் எதுவுமே வந்து பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அப்படின்னு அதில் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு 2% ஆஃபர் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்கும். ரூ. 150, ரூ. 300, ரூ. 700 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3%க்கான கேஷ்பேக் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து பே பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாலெட் கார்டை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களோட தானி பே வாலெட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை ஆட் பண்ணி ஸோ இந்த கார்டு மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டுக்குன்னு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து சார்ஜபிள் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இது வந்து ஒரு ப்ரீபெய்டு கார்டு. ஸோ நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டில் காசை போட்டு வச்சு ஸோ இந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட தானி பே வாலெட்டில் உள்ள பணத்தை வந்து இதில் கொடுத்துருக்கிற இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து எங்கே வேணாலும் பில் பே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பேங்க்ல இருந்தே பண்ணிக்கலாமே, இந்த கார்டு வந்து எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்டு மூலமாக எந்த ஒரு பில் பேமெண்ட்டை பே பண்ணாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு 1% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும், கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இது நீங்கள் வந்துட்டு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஒரு ரூ. 200 பே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கேஷ்பேக் கிடைக்கும். இல்லை 3% வேணும் அப்படின்னா நீங்கள் 3%க்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி தான் இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த தானி பே கார்டில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ வரும்போதே இந்த மாதிரி கவர்லாம் ஓப்பன் ஆகி தான் இருந்தது. அதே மாதிரி தான் நானும் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கார்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணாதீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் எப்போவுமே ஃபிசிக்கல் கார்டு நம்ம கைக்கு வந்த பிறகு தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும். நான் இது வரைக்கும் இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதோட மொபைல் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதை வந்து பின்னாடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ இதோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். இதுதான் தானி பே வாலெட் கார்டு. இது வந்து ஒரு ப்ரீபெய்டு கார்டு தான். நம்ம காசு போட்டு வச்சு அந்த காசை வந்து இது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு உள்ளது பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஒரே ஒரு கவர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து கார்டு வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தானி பே வாலெட் கார்டு. இது வந்து ஒரு ப்ரீபெய்டு கார்டு தான். ஸோ இதை வந்து நான் இன்னும் ஆக்டிவேட் பண்ணலை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு எப்படி கொடுக்குறாங்களோ அந்த பேங்க்கில் உள்ள பணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி தானி பே வாலெட்டில் உள்ள பணத்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற ஒன் ஆஃப் த இது ஒரு ஏடிஎம் கார்டு தான். ஸோ நீங்கள் பணத்தை போட்டு வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவிவி நம்பர், கார்டு நம்பர் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து பின்னாடி இருக்குது. ஸோ அது வந்து தேவையில்லை. ஸோ அதனால் அதை வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணல. ஸோ இப்படி தான் வந்து தானி பே வாலெட் கார்டு வந்து இருக்குது. ஸோ இதே கார்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான கேஷ்பேக் வந்து கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 5 lakh வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அதை பொறுத்து உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டை பொறுத்தவரையிலே எந்த ஒரு கிரெடிட் லிமிட்டும் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தான். பணத்தை போட்டு வச்சா இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் வாலெட்டில் காசு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த கார்டை யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தானி பே வாலெட்டில் கொடுத்துருக்கிற டீட்டெயிலு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த தானி பே வாலெட் ஏடிஎம் கார்டை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு மொபைல் அப்ளிகேஷனில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தானி பே வாலெட் கார்டை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தானி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் ஃப்ரீடம் கிரெடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஐடியா லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது மாதிரி தான் டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கேஷ்பேக் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஏடிஎம் கார்டில் உள்ள எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களோட ஏடிஎம் கார்டோட நம்பரு, சிவிவி நம்பரு, எக்ஸ்பைரி மந்த், இயரு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட் யுவர் ஃபிசிக்கல் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் எ நியூ
ஃபிசிக்கல் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். இப்போ உங்கள் கையில் வந்து ஃபிசிக்கல் கார்டு இருக்குதுல்ல, அந்த கார்டோட மீதி இருக்கக்கூடிய 12 டிஜிட் நம்பர் 12 டிஜிட் நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து என்னோட கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஃபிசிக்கல் கார்டுக்கான 4 டிஜிட் பின் நம்பரை வந்து செட் பண்ணணும். நம்ம வந்து ஏடிஎம் கார்டுக்கு எப்படி ஒரு பின் நம்பரை செட் பண்ணுறோமோ அதே மாதிரி 4 டிஜிட்டில் நம்பர் வந்து செட் பண்ணணும். அந்த நம்பரை நான் வந்து இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கான பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். மறுபடியும் அதே டிஜிட் நம்பரை மறுபடியும் அதே 4 டிஜிட் நம்பரை வந்து ரீஎன்ட்ரு பண்ண சொல்லும். இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ கொடுக்க தேவையில்லை, அதுவே வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஃபிசிக்கல் கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஃபிசிக்கல் கார்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஷாப்பிங் சென்டர்லையும் போய் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பேலன்ஸ் போட்டு வச்சுருக்கணும். ஸோ என்னோட வாலெட் பேலன்ஸ் வந்து வெறும் 6 ரூபாய் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் வாலெட்டில் பேலன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு ஷாப்லையும் பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். எந்த ஷாப்பில் நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதில் 1% வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த கார்டோட பெனிஃபிட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கார்டை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.